Hello friends, welcome to our channel. எல்லாரும் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை டச் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்து வெச்சுக்கோங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது யம்மியான டோனட்ஸ் எப்படி செய்யறதுன்னா ஃபர்ஸ்ட் ஒரு பவுல்ல 1 கப் மைதா கூடவே 1 கப் சுகர் அப்புறம் 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு நல்லா இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிருங்க. கூடவே 1/2 கப் மில்க் ஆட் பண்ணிட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு இதை நீட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம டஃபர் 10 மினிட்ஸ்க்கு நீட் பண்ணி எடுத்துக்கணும். எதுக்காகனா நம்ம எவ்வளோ அதிகமாக பீடுறோமோ அவ்வளோ ஃப்ளஃபியாக நம்மளோட டோனட்ஸ் கிடைக்கும். நீட் பண்ணதுக்கு அப்புறமா இதை ஒரு கிளாத் போட்டு கவர் பண்ணி 1 ஹாருக்கு வச்சுருக்கணும். 1 ஹாருக்கு அப்புறம் தான் நம்ம எடுத்து மறுபடியும் ஷேப் பண்ண முடியும். இருக்கட்டும். இப்போ 1 ஹார் ஆயிடுச்சு. இப்போ ஒரு 15 to 20 செகண்ட்ஸ்க்கு இதை நீட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம ரோல் பண்ணி ஷேப் பண்ணிடலாம். இப்போ இதை 2 பார்ட்ஸாக செப்பரேட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டஃப்பை ரோல் பண்ணிக்கலாம். நம்ம சப்பாத்திக்கு ரோல் பண்ணுற மாதிரி பண்ணக்கூடாது. இதை கொஞ்சம் திக்காக பண்ணணும். நான் பண்ணிட்டு காட்டுறேன். அவ்வளோ திக்காக நீங்கள் பண்ணால் போதும். பாருங்க, இவ்வளோ திக்காக ரோல் பண்ணால் போதும். இப்போ இதை ஒரு கிளாஸோ இல்லை ஒரு மூடியோ வச்சு நல்லா ரவுண்டாக கட் பண்ணிடுங்க.
இதே மாதிரி எல்லா பீசஸையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் எடுத்துட்டேன். இந்த மாதிரி எல்லா பீஸையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஸ்டவ்வில் எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் வந்து மீடியம் ஃப்ளேமில் இருக்கும்போதே நம்ம டஃப்பை வந்து போடணும். நான் 2 செட்டாக போட போகிறேன். ஃபர்ஸ்ட் செட்டு போட்டுட்டேன். இப்போ வந்துட்டு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனோடனே இதை வந்து திருப்பி போட்டு 2 சைடும் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், இந்த ஃபர்ஸ்ட் செட் வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் இப்போ வெளியே எடுத்துட்டு செகண்ட் செட் போட போகிறேன். எல்லாத்தையும் வெளியே எடுத்துடலாம். செகண்ட் செட்டில் வந்துட்டு பீசஸ் கம்மி தான், அதனால் சீக்கிரமாக ஆயிடும். செகண்ட் செட்டையும் போட்டு எடுத்துடுறேன். இப்போது எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. டோனட்ஸ்லாம் செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ உங்கள்கிட்ட சாக்லேட் கனாஷ் இருந்தால் அதையும் சேர்த்து சர்வ் பண்ணலாம். சாக்லேட் கனாஷ் எப்படி செய்யணும்னு தெரியலனா நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் கப் கேக் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக், ஷேர் அண்ட் கமெண்ட்